நியூஸ் தமிழ் கழுகு. தேமுதிகவை போலவே ராமதாஸையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர திமுக நினைக்க அதுக்கு திருமா சம்மதிக்காத நிலையில ராமதாஸ் தரப்ப திமுக சார்பு அணியா களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கான். ராஜ்யசபா சீட்டு தொகுதிகளை தவிர திமுக கிட்ட தேமுதிக வச்ச முக்கியமான ஒரு கோரிக்கை விஜயகாந்தோட ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி மறுபடியும் விஜயகாந்த் குடும்பத்துக்கிட்ட வரணுங்கிறது தானா. இப்ப அந்த கல்லூரிய திமுக எம்எல்ஏவான கதிரவன் குடும்பத்துக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் நிர்வாகம் தான் வாங்கி இருக்கு. மீண்டும் அதை பிரேமலதா கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு திமுக உதவி செய்யணுங்கிறது தான் முக்கியமான கோரிக்கைங்கிறாங்க. இதுல இருக்கிற கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துக்குள்ள திமுக போகாதான். அத விஜயகாந்த் குடும்பமும் தனலட்சுமி சீனிவாசன் நிர்வாகமும் பாத்துக்குமா. கல்லூரி கோரிக்கையை நிச்சயம் பரிசீலிச்சு கொடுக்கிறோம்னு திமுக வாக்கு கொடுத்திருக்கான். இன்னொரு பக்கம் துரைமுருகன் மூலமா ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துதான் திமுக. அதிமுகவுல அன்புமணிக்கு ஒதுக்குற தொகுதிகள்ல ராமதாஸ் தன்னோட வேட்பாளர்களை நிறுத்தணும்னோ அதுக்கு திமுக எல்லா வகையிலையும் பக்கபலமா இருக்கும்னு பேசப்பட்டிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.